அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று அமர்றாங்க. அதாவது 5, 9 கூடியவர் உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தாங்க அனைத்து விதமான நல்ல பாக்கியங்கள் அனைத்துமே ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஆனால் உங்களுடைய கோபங்கிறத நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று ராசியில் அமைகிறப்ப திடீர் கோபம்லாம் உங்களுக்கு ஏற்படும், முன்கோபம் ஏற்படும். இந்த கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறத பெரிய லெவலில் உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறதே இருக்கும். அதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வாலண்டரியாக வந்து உதவக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் வழியிலையோ வாழ்க்கை துணை வழியிலையோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி சென்று வருவீங்க. அதே போல் ஆலய தரிசனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துக்கு சென்று வருவீங்க. உங்களுடைய மனசு அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனதளவில் அனைவருக்கும் நல்லதே நினைக்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய அறிவுரைகள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும். அதனால் நீங்கள் அறிவுரை சொல்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. தாயார் உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுடைய பாக்கியங்கள், அதாவது ஒரு திருமணத்துக்கான பாக்கியங்கள், குழந்தை பிறப்புக்கான பாக்கியங்கள், இப்படி அனைத்துலையுமே சில தடைகளை கொடுக்கும். ஆனால் இந்த குரு பார்வையாக அந்த தடைகள் அனைத்துமே நிறைவேறும். ஒரு டைமுக்கு 2 டைம். ஏன்னா இங்கே குரு வந்து வக்ரமாகி உங்கள் ராசி அதிபதி வக்ரமாகி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் முயற்சி செய்கிறப்ப கட்டாயம் அந்த தடைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வேலை தொழில் மூலயமா நீங்கள் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் மிச்ச நாளும் படுத்தணும். ஏன்னா தேவையில்லாத விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால இந்த காலகட்டம் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தேவை. உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறப்ப சர்ப வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ராகு கேது, அதாவது நாகா வழிபாடு, சர்ப வழிபாடு எடுத்துக்கிறது, நாகராஜர் வழிபாடு, நாகர்கோயில் உள்ள நாகராஜர் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா. இது போல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.